நாகையில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருக்கோவிலை அருகே ஏர்வேக்காடு முதல் வாழைக்கரை வரையுள்ள சாலை குண்டும் குழியுமாக வாகனங்கள் செல்வதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ளது. இதனை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் நிலையில் சாலை சேதமடைந்துள்ளதால் அப்பகுதியினர் அவதியடைந்துள்ளனர். சாலையின் நடுவே பள்ளம் உள்ளதால் பேருந்துகள் பாதி வழியிலேயே திரும்பி செல்வதாகவும் மழைக்காலங்களில் இவ்விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்கோவிலை அருகே உள்ள ஏர்வேற்காடு கிராமத்திற்கு இந்த நிலையா என கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் உயரதிகாரிகள் இதில் தலையிட்டு சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது திருக்கோவிலை பக்கத்தில் இதுலேருந்து திருக்கோவிலைக்கு போனால் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்ரு. ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ இந்த வழியாக தான் போகணும் வரணும். 4 கிலோமீட்டர் நடந்தே செல்லும் நிலைமை உள்ளது. இது சைக்கிளில் போனால் கூட சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது, டூ வீலரும் பஞ்சர் ஆகிடுது. இது வந்து திருக்கோவில் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பக்கத்து ஊர் திருக்கோவிலை பக்கத்தில் தான் இந்த கிராமம் இருக்குது, ஏர்வேக்காடு. இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்க கொண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை வேண்டுமாய் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுமாரி முன்னாள் முதலமைச்சர் வரணும் கருணாநிதி வரணும். இந்த ஏர்வேக்காடு கிராமம் உள்ளது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு உள்ளது. இந்த ரோடு போட்டு 5 வருஷம் ஆகிட்டு இதுவரையும் ரோடு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல, போல வரல. ரொம்ப குண்டு குழியுமாக உள்ளது. பள்ளி மாணவர்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இதனால் வண்டி வாகனங்களை போகிறவங்களாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால் இந்த ரோடு போட்டு அதிகாரிகிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி சாலை சீரமைத்து பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க.